ஹல்லேலூயா 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 அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, प्यारे प्रभु के बच्चे, இந்த நாளிலும் கூட इन दिनों में भी சகோதரிகளுக்காக ஆலோசனை கொடுக்கும்படியாக जो महिलाओं के लिए सलाह देने के लिए கர்த்தருடைய ஆவியானவர் இங்கே வந்திருக்கிறார். प्रभु की आत्मा यहाँ पर आया है. நாம் ஜெபம் பண்ணி ஆரம்பிக்கலாமா? हम प्रार्थना करके शुरू करेंगे. எங்களை அதிகமாக நேசிக்கிறதான எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, हमें अधिक से प्रेम करने वाला हमारा स्वर्गीय पिता, இந்த நல்ல நாளுக்காக உமக்கு கொடாக்கொடி நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ये अच्छे समय के लिए हम कोटि कोटि स्तुति करते हैं पिता. இந்த நாளிலும் इन दिनों में भी அநேக நாட்களுக்கு பிறகு बहुत दिनों के बाद மறுபடியும் சகோதரிகளை பார்ப்பதில் நாங்கள் ரொம்ப சந்தோஷம் அடைகிறோம் ஆண்டவரே. फिर से एक बार बहन लोग के देखने के लिए हम बहुत खुश होते हैं. நீங்கள் அவங்க கூட பேச வேணுமாறு செபிக்கிறோம். आप उनसे बात करने के लिए हम प्रार्थना करते हैं. உங்களுடைய சித்தத்தை அவர்களுக்கு வெளிப்படுத்த வேணுமா நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. आपकी इच्छा को आप प्रकट करने के लिए हम प्रार्थना करते हैं. உங்களுடைய வார்த்தைகளை கேட்டு அதுக்கு கீழ்ப்படிந்து நடக்க நீங்கள் உதவி செய்யுங்க ஆண்டவரே. आपके वचनों को सुनकर और उसके पालन करने के लिए आपने अनुग्रह कीजिए. அதன் மூலமாக அநேக பலன்களை பெற்றுக்கொள்ள நீங்கள் உதவி செய்யுங்க. इसके द्वारा अनेक जो प्रतिफल को पाने के लिए आपने मदद कीजिए. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. यीशु मसीह के नाम से हम प्रार्थना करते हैं, जीवित पिता, आमीन. ஆமென். உங்களை இந்த புது வருஷத்துல நாங்க பார்க்கறதுல ரொம்ப சந்தோஷம் அடைகிறோம். आप सभी को इस नए साल में देखने के लिए हम बहुत खुश होते हैं. இந்த நாளிலும் கூட கர்த்தருடைய ஆவியானவர் என்ன சொல்லுகிறாரோ அதை நாங்க உங்களுக்கு சொல்லும்படியாக கடந்து வந்திருக்கிறோம். इन दिनों में भी प्रभु की आत्मा क्या कहता है उसे आपसे कहने के लिए हम आए हैं. நம்முடைய வேதத்துல अनेक பெண்களை குறித்து சொல்லி இருக்கிறாரு. हमारे जो शास्त्र में बहुत सारे महिलाओं की स्त्री के बारे में कहा हुआ है. அவங்க வாழ்ந்த விதங்கள் எல்லாமே நமக்கு இன்னைக்கு சாட்சியாக ஒரு பிரயோஜனம் உள்ளவைகளாக காணப்படுகிறது. उन्होंने जो जीवन जिया था वो सब हमारे लिए आज के दिन के लिए वो गवाही के रूप में है. அதுல இன்னைக்கு நம்ம ஈசாக்குடைய மனைவி ரெபேக்காளை குறித்து ஆவியானவர் உங்களோடு பேச போகிறார். आज जो ईसाक के जो पत्नी रिबका के बारे में पवित्र आत्मा आपसे बात करने वाला है. ரெபேக்காளுடைய 5 விதமான குணங்களை உங்களுக்கு சொல்லும்படியாக ஆவியானவர் ஏவினார். जो रिबका के जो 5 तरीका है, जो गुण है, स्वभाव है, आपको बताने के लिए पवित्र आत्मा ने कहा है. அந்த 5 விதமான குணங்களை உங்க மத்தியில வைக்கும்படியாக நான் வந்திருக்கிறேன். वो 5 तरीके जो गुण को आपके बीच में प्रकट करने के लिए हम आए हैं. முதலாவது ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். पहला हम देखेंगे उत्पत्ति का पुस्तक, उसमें जो அந்த பெண் மகா ரூபவதியும் புருஷனை அறியாத கன்னிகையுமாய் இருந்தால் அவள் துறவில் இறங்கி தன் குடத்தை நிரப்பிக்கொண்டு ஏறி வந்தாள். आदियागम 24आम अधिकारम 16आम वचन. उत्पत्ति की पुस्तक 24वां अध्याय उसमें 16वां वचन. वह अति सुंदर और कुमारी थी और किसी पुरुष का मुंह न देखा था. वह कुएं में सोते के पास उतर गई और अपना गड़ा भर के फिर ऊपर आई. நான் வேகமாக உங்களுக்கு சொல்லும்படியாக ஆசைப்படுறேன். मैं एकदम जल्दी आपसे कहने के लिए चाहता हूँ. இங்கே ஆபிரகாமுடைய வேலைக்காரன் எலியாசர் ஆபிரகாமுடைய மகன் ஈசாக்குக்கு பெண் பார்க்கும்படியாக ஆபிரகாம் சொல்லுகிறார் அவரிடத்துல. यहाँ पर अब्राहम की जो नौकर है जो एलियाजर, उनके पास अब्राहम कहता है उनको अब्राहम के बेटे के ईसा के लिए लड़की देखने के लिए. ஏன்னா ஆபிரகாமுக்கு இப்போ வயசாயிடுச்சு. क्योंकि अब्राहम को उम्र हो गया है. அவரால் எங்கேயும் போக்கும் வரத்துமா இருக்க முடியல. उनको किधर भी जाने आने नहीं होता था. அதனால ஒரு சில கண்டிஷனோட சொல்றாரு, இப்படி நீ என் மகனுக்கு நீ பொண்ணு பார்க்கணும். लेकिन ऐसे जो कंडीशन के साथ अब्राहम कहता है तुम मेरे लड़के के लिए ऐसा स्त्री देखना है करके. என்னுடைய இனத்தார இடத்துல போய் நீ பெண் பார்க்கணும் அப்படினு சொல்லிட்டு. जो मेरे घराने के जो बीच में जाकर तू क्या करना है, लड़की देखना है. அதுல ஆபிரகாமுடைய சகோதரன் நாகோரின் மகனுடைய மகள் பார்க்கும்படியாக தேவன் அங்க கிருபை செய்கிறார். वहाँ पर जो अब्राहम की जो परिवार के नाहोर करके एक व्यक्ति है, उनकी जो लड़की है उनको देखने के लिए यहाँ पर आया है. இது இந்த ஸ்டோரியா ஆபிரகாம் எப்படியெல்லாம் பேசினாரு, அதை எலியாசர் என்னென்ன கட்டளைகள் எலியாசருக்கு கொடுத்தாரு அப்படின்றது ஆதியாகமம் 24ஆம் அதிகாரத்தில் இருக்கு. जो अब्राहम ने जो एलियाजर को क्या क्या आज्ञा दिया, क्या क्या करने को कहा था, वो सब उत्पत्ति 24वां अध्याय में लिखा है. நீங்க வீட்ல சும்மா இருக்கும்போது படிச்சு பாருங்க. यदि आप घर पे जो काम नहीं है तो मतलब
जब भी आपको समय मिले आप पढ़ सकते हो। ஆனால் இப்போ நான் வந்து ரெபேக்காளுடைய குணங்களை பற்றி நான் உங்க கூட பேசும்படியாக ஆசைப்படுறேன். आज अभी मैं रेबका के गुण के बारे में कुछ कहने की चाहता हूँ। இங்க வந்து எலியாசர் சொல்லிட்டு போறாரு, என்னுடைய அப்படின்னா என்னுடைய எஜமானுடைய கடவுள் எனக்கு நீங்க முன்ன போய் அவர் சொன்ன கட்டளைகளின்படி அந்த பொண்ணை எனக்கு முன்னாடி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு போறாரு. वो एलिएज़र ऐसे सोच कर जाता है कि जो उनके जो मालिक के जो घराने के जो मालिक ने जैसा कहा है वैसे उसी के अनुसार वो जो लड़की मेरे सामने आना है करके वो ऐसे सोच के जाता है। அப்போ தான் வந்து ரெபேக்காள் வந்து தன்னுடைய குடத்தை சுமந்துட்டு வராங்க. அப்போ அந்த காலத்தில் தண்ணி வந்து பைப்ல எல்லாம் வராது, தண்ணி எடுக்கிறதுக்கு ரொம்ப தூரம் போகணும். तभी वो रेबेका क्या करती है, अपने गड़ा को लेकर उधर आती है, क्योंकि उस समय में पानी लेने के लिए बहुत दूर जाना पड़ता है। அங்கே வந்து ஒரு கிணறு மாதிரி இருக்கும், அந்த கிணத்துல போய் என்ன பண்ணுவாங்க, அதில் படிக்கட்டுகள் எல்லாம் இருக்கும், இறங்கி போய் தண்ணி எடுப்பாங்க. उस पर वहाँ पर एक कुएं रहते हैं, कुएं के अंदर जो जो स्टेप्स रहते हैं उसके नीचे उतर के पानी लेना पड़ता है। சில பேர் சில இடத்துல வந்து கயிறு கட்டி ஒரு இதில் போட்டு அதுலேருந்து எடுப்பாங்க. कुछ लोग क्या करते हैं, जो रस्सी बांधकर उसमें से क्या पानी लेते हैं। இங்கே வந்து ரெபேக்காள் வந்து குடத்தை சுமந்துட்டு வந்ததும் இவருக்கு தெரியாதானா, இவருடைய ஆபிரகாமனுடைய சகோதரனுடைய அப்படின்னா பையனுடைய பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு தெரியாது. लेकिन ये एलिएज़र को नहीं पता है कि जो ये लड़की अब्राहम की जो परिवार की थी करके उनको नहीं पता था। ஆனால் உடனே வந்து பாருங்க ஆண்டவர் காரியத்தை எப்படி வாய்க்க பண்ணுகிறாருன்னு பாருங்க. लेकिन देखो परमेश्वर कार्य को कैसा सफल करता है करके। இப்போ இந்த ரெபேக்காள்கிட்ட இவர் சொல்றாரு, எனக்கு கொஞ்சம் குடிக்கிறதுக்கு தண்ணி கொடுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. अभी ये रेबका के पास पूछता है, मुझे पीने के लिए पानी दे करके। அப்போ வந்து ரெபேக்காள் என்ன சொல்றாங்க, இதோ நான் உங்களுக்கு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமா போய் அந்த துறவுல அப்படி என்ன பண்றாங்க, இறங்கி தண்ணி எடுத்துட்டு வராங்க. वो रेबका कहती है मैं देती हूँ करके तुरंत जो कुएं के नीचे उतरकर एकदम तेज से पानी लेके आकर उसको देती है। அப்போ உள்ள பெண்கள் எல்லாம் ரொம்ப கடின உழைப்பாளிகளா இருந்தாங்க. जो उन जमाने की जो लड़की जो स्त्री लोग है बहुत काम करने वाले जो स्त्री लोग थी। நிறைய பேர் மந்தைகளை மேய்ச்சாங்க, बहुत सारे जो चरवा चराया था, அப்புறம் வந்து வயல்ல இறங்கி வேலை செஞ்சாங்க, और खेती में उतर कर काम करते थे। அப்போ கஷ்டப்பட்டு போய் ரொம்ப தூரம் தண்ணி எடுத்துட்டு வருவாங்க, और बहुत कष्ट उठाकर बहुत दूर जाके पानी लेके आना था। அதே போல ரெபேக்காளும் ஒரு கடின உழைப்பாளி. उसी तरह ये रेबका भी एकदम ज्यादा कड़क से काम करने वाला स्त्री है। அப்ப ரெபேக்காளுடைய முதல் குணம் வந்து அவர் ரொம்ப கடின உழைப்பாளி. जो रेबका की पहला गुण क्या है, जो ज्यादा काम करने वाली है। பாருங்க நம்ம வந்து அந்த 16ஆம் வசனத்திலே நம்ம வாசிக்கலாம். हम उस जो 16वां वचन में हम पढ़ सकते हैं। ஆனா இப்ப நாங்க ஏற்கனவே படிச்சிட்டோம், நீங்க வீட்ல போய் அதை நீங்க பொறுமையா படிச்சு பாருங்க. हम पहले पढ़ गए, पढ़ चुका है, आप क्या घर पे जाके पढ़ सकते हो। அப்போ வந்து அவ வந்து வேக வேகமா அந்த அவர் சொன்ன உடனே தாமதிக்காம அந்த கிணத்துக்குள்ள இறங்கி வேகமா தண்ணி எடுத்துட்டு வந்து கொடுக்குறான். जैसा उन्होंने कहा तुरंत उन्हें जो कुएं के नीचे उतर कर एकदम तेज से पानी लेके आई थी। அப்போ அவ என்ன சொல்றா, நான் வந்து உங்களுக்கு கொடுக்கறது இல்லாம உங்களுடைய ஒட்டகங்களுக்கும் நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டகங்களுக்கும் மொண்டு வார்க்கறாள்னா அவ எடுத்துட்டு வந்து கொடுக்குறா. वो कहती है आप सिर्फ आपके लिए नहीं, आप जो आपके साथ आए इस सारे ऊंट के लिए भी मैं पानी पिलाता हूँ करके वो कहती है। அப்ப பாருங்களேன், ஒரு ஒட்டகமே நிறைய தண்ணி குடிக்கும், ஏன்னா அதனுடைய பையில வந்து தண்ணியை சேமிச்சு வச்சுக்குமா. देखो एक ऊंट ज्यादा पानी पीता है क्योंकि उनकी जो तैली में जो पेट में तैली है उनमें बहुत सारा पानी को जमा करता है। ஏன்னா பாலைவனத்துல போகும்போது தண்ணி கிடைக்காதுல்ல, அந்த டைம்ல வந்து அந்த ஒட்டகம் அதை யூஸ் பண்ணிக்கும். क्योंकि रेगिस्तान में जाते समय वहाँ पर पानी नहीं मिलता है ना, इसीलिए वो पानी को वो इस्तेमाल करती है। அப்போ இங்க வந்து ஒட்டகங்கள்னு சொல்லப்பட்டிருக்குது. அப்ப எத்தனை ஒட்டகங்கள் இருந்துச்சுன்னு தெரியல, அத்தனை ஒட்டகங்களுக்கும் தொட்டியில தண்ணியை நிரப்புறாங்க. लेकिन यहाँ पर बहुत सारे ऊंटों को कहा हुआ है, कितने ऊंट थे पता नहीं, लेकिन उन सब के लिए रेबका ने क्या किया, बहुत सारे जो मटका बना के उनके पानी पिलाई थी। அப்போ பாருங்க, கர்த்தர் வந்து முதல் காரியம் அவங்க ரொம்ப சுறுசுறுப்புள்ளவர்களாக கடின உழைப்பாளியாக இருந்தாங்க. देखो पहला कार्य है वो ज़्यादा एकदम उत्साहित से साथ जो काम करने वाले के जो स्त्री के समान थी। ரெண்டாவது குணம் நம்ம அதுலேருந்தே நம்ம தெரிஞ்சுக்கலாம், தேவை அறிந்து கொடுக்குற ஒரு குணம். वो दूसरा कार्य को हम उसमें से जान सकता है कि
और जो क्या ज़रूरत है उसे जानकर हमें उसी के लिए मदद कर सकता இப்போ है। எலியாசருக்கு தண்ணி தேவை. अभी एलिएज़र के लिए पानी की ज़रूरत है। அது ஆனா அவர் ரொம்ப தூரம் நடந்து வந்திருக்கிறாரு. वो बहुत दूर से चल के आया है। அப்போ வந்து அந்த அவருக்கு மட்டும்தான் கேட்டாரு. ஆனா அவர் எக்ஸ்ட்ரா வந்து ஒட்டகங்களுக்கும் கொடுப்பேன் அப்படின்றதான ஒரு நல்ல குணத்தை அவங்களுக்கு காமிக்குது. लेकिन एलिएज़र उनके लिए पानी मांगा था, लेकिन उनके सिर्फ नहीं, उनके जो ऊँट के लिए भी पानी पिलाऊं करके ऐसा अच्छा गुण को हम देख सकते हैं। ஆனா ஒரு சிலர் பாருங்களேன், அவங்க கிட்ட நிறைய பொருட்கள் இருக்கும். कुछ लोग देखोगे तो उनके पास बहुत सारे जो चीज़ रहते हैं, ஆனா தேவையோடு யாராவது வந்து ஏதாவது கேட்டாங்கன்னா, कोई ज़रूरत के पास जो साथ कोई आके पूछेगा तो என்கிட்ட இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பொய் சொல்லிடுவாங்க. वो कहेंगे मेरे पास नहीं है करके ऐसे झूठ बोलते हैं। ஆனா கர்த்தர் விரும்புகிற ஒரு குணம் என்னன்னா, लेकिन परमेश्वर जो चाहते हैं वो गुण क्या है, நம்ம கிட்ட என்ன இருக்குதோ हमारे पास जो कुछ है அதை நம்ம வந்து உற்சாகமா மற்றவங்களுக்கு கொடுக்கணும். हमें क्या करना है, उत्साह के साथ दूसरों को देना है। அப்படின்னா தேவையோட இருக்கிற மக்களுக்கு கொடுக்கணும். मतलब जो किसके पास जरूरत है उनके लिए देना है। சில பேர் வந்து ரிலேஷன்ஸ் எல்லாம் நிறைய பேர் இருப்பாங்க. कुछ लोग की जो बहुत सारे रिश्तेदार ज़्यादा रहता है, அவங்களுக்கு தேவை இருக்காது, उनको जरूरत नहीं रहता है, ஆனா அவங்களுக்கு கொண்டு போய் கொடுப்பாங்க. लेकिन उनको जाकर क्या करता है, देता है। ஆனா அதை ஆண்டவர் விரும்ப மாட்டாரு. लेकिन परमेश्वर वो नहीं चाहता है। எத்தனை மக்கள் தேவையோடு இருக்கிறாங்க, कितने लोग जो चागत के साथ रहता है, அது வந்து அவங்களுடைய தேவை அறிந்து நம்ம வந்து முதல்ல அவங்களுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும், உற்சாகமா கொடுக்கணும். उनकी जरूरत क्या है करके उसे जानकर उनके लिए हम क्या करना है, उत्साह के साथ हम मदद करना है। அப்புறம் ஆண்டவர் எப்பவுமே வந்து நம்ம சோம்பேறிகளா இருக்கிறத விரும்புறதே இல்லை. परमेश्वर हम हमेशा आलसी में रहने के लिए नहीं चाहता है। அதான் நீதிமொழிகள்ல வசனம் என்ன சொல்லுது, நீ எறும்பை பார்த்து என்ன பண்ணணுமா, நம்ம கற்றுக்கொள்ளணுமா. इसीलिए नीति वचन में लिखा है, तू चींटी के पास जाकर ज्ञान को सीख ले करके। அது எப்படி வந்து வெயில் காலத்துல கடினமா உழைச்சி மழை காலத்துக்காக சேமித்து வைக்கணும். वो कैसा धूप में बहुत कष्ट उठाकर जो कार्य को जो जमा करके वो मतलब बारिश के समय के लिए जमा करता है। அப்போ அதே போல நம்மளும் சுறுசுறுப்புள்ளவர்களா இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புறாரு. उसी तरह हम भी एकदम उत्साह के साथ रहने के लिए परमेश्वर कहता है। அப்புறம் பாருங்களேன், ரெபேக்காள் வந்து ஒரு தாழ்மை குணம் அவங்களுக்குள்ள இருந்துச்சு. उसके बाद देखेंगे तो रेबका के अंदर एक जो नम्र की एक गुण था। அப்போ நம்ம வந்து அதே 24ஆம் அதிகாரம் हम देखेंगे उसी 24वां अध्याय में, அதுல நம்ம வந்து 65ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். इसमें 65 वचन हम पढ़ते हैं। ஊழியக்காரனை நோக்கி, அங்கே வெளியிலே நமக்கு எதிராய் நடந்து வருகிற அந்த மனிதன் யார் என்று கேட்டாள். அவர்தான் என் எஜமான் என்று ஊழியக்காரன் சொன்னான். அப்பொழுது அவள் ஒட்டகத்தை விட்டிறங்கி முக்காடிட்டு கொண்டாள். तब उसने दास से पूछा, जो पुरुष मैदान पर हमसे मिलने को चला आता है सो कौन है? दास ने कहा, वह तो मेरा स्वामी है। तब रिबका ने कुंगड़ लेकर अपने मुंह को टाप लिया। பாருங்களேன், ஒரு தாழ்மை குணத்தை இங்க காமிக்குது. यहाँ पर एक जो नम्र को दर्शाता है। இப்போ வந்து எலியாசர் கூட அவ வந்துட்டா, தன்னுடைய உறவுகள் எல்லாம் விட்டுட்டு. अभी जो रिबका ने उनके परिवार छोड़कर एलिएज़र के साथ आ गई। இப்போ ஈசாக் வந்து தியானம் பண்ணும்படியாக வெளியே இருக்கிறாரு. अभी ईसाक जो ध्यान करने के लिए बाहर खड़ा है। அப்போ அவரை பார்த்து கேட்குற, இந்த ரெபேக்காளுக்கு அது தெரியாது யாருன்னு சொல்லிட்டு. रिबका को नहीं पता है वो कौन है करके। அப்போ பார்க்கும்போது கேட்குறா, इवर யாரு அப்படின்னு சொல்லிட்டு. तभी वो देखते ही पूछते ही ये कौन है। அப்போ அவங்க எலியாசர் சொல்றாரு, இவர் தான் என்னுடைய எஜமான் ஈசாக்கு. तभी एलिएज़र कहता है, यही मेरा स्वामी है जो ईसाक। அப்படின்னு சொல்லும்போது உடனே என்ன பண்றான், அவன் ஒட்டகத்தை விட்டு கீழே இறங்குறான். ऐसे कहते हैं, सुनते वो तुरंत क्या करती है, जो ऊंट से नीचे उतरती। இப்படிப்பட்ட ஒரு தாழ்மை குணம் நமக்கு இருக்குதா? जो ऐसा एक नम्र जो गुण हमारे पास है क्या? பாருங்க, நிறைய கணவன்மார்களை வந்து பெண்கள் வந்து எப்படி ஏளனமா பேசுவாங்கல்ல. बहुत सारे स्त्री लोग क्या करते हैं, उनके पति को एकदम तुच्छ से बात करते हैं। ஏ ஹோய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மரியாதை, ஒரு ரெஸ்பெக்டே பண்ண மாட்டாங்க. जो बिना आदर के है होय करके ऐसा बुलाते हैं। அப்போனா ஹஸ்பண்ட் வந்து கீழே இருப்பாங்க, மனைவி வந்து என்ன பண்ணுவாங்க, மேலே உயரத்தில் உட்காந்துருப்பாங்க. कुछ लोग क्या करते हैं, जो पति नीचे बैठा रहता है, उनकी पत्नी क्या करते हैं, उनके ऊपर बैठा रहता है। அதே போல அது மட்டும் இல்லாமல் நிறைய குழந்தை சின்ன பசங்க கூட இப்போ வளர்கிற காலத்தில் பெரியவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, மேலே கீழே இருக்கும்போது பெரிய சின்ன பிள்ளைங்களாம் மேலே உட்காந்து கால் மேலே கால் போட்டுட்டு இருப்பாங்க. आज की बच्चों लोग देखेंगे तो जो
जो बड़े लोग जो बुजुर्ग लोग नीचे बैठे रहेंगे, लेकिन छोटे छोटे बच्चे लोग क्या करते हैं ऊपर बैठ के पैर के ऊपर पैर डालकर बैठे रहते थे। கேட்டால் சொல்லுவாங்க இதெல்லாம் மாடர்ன் அப்படின்னு சொல்லுவாங்க. यदि सब पूछेगा तो कि वो ये सब मॉडर्न है ऐसा बोलते हैं। அதெல்லாம் மாடர்னே இல்லை. ஏன்னா நமக்கு பைபிள் என்ன கற்றுக் கொடுக்குதுன்னா ஒரு தாழ்மையை நமக்கு கற்றுக் கொடுக்குது. वो सब मॉडर्न है। बाइबल हमें क्या सिखाता है? एक नम्र को सिखाता है। ஏன்னா நம்ம வந்து பெரியவங்க மேலே உட்கார்ந்துட்டு இருக்கும்போது நம்ம கீழே அமர்ந்து கொள்ளும்படியாக நம்ம கற்றுக்கொள்ளணும். क्योंकि बुजुर्ग लोग ऊपर बैठे रहते समय हम क्या करना है? नीचे बैठना है। அதான் ஏசப்பா வந்து ஒரு கதையே சொல்லியிருக்கிறாரு. इसीलिए यीशु पिता एक जो कहानी कहा है மத்தேயில பாத்தீங்கன்னா இருக்கும். मत्ती में देखेगा। அப்படின்னா ஒரு நம்ம ஒரு இடத்துக்கு போகும்போது यदि हम एक जगह में जाते हैं तो நம்ம தாழ்ந்த இடத்துல ஃபர்ஸ்ட் உட்காரணுமா. हम पहला एक जो नम्र जगह में जाके बैठना है। அப்போ வந்து அந்த வீட்டோட எஜமான் வந்து நம்மள என்ன சொல்லணுமா? உயர்ந்த இடத்துல நீங்க போய் உட்காருங்கன்னு சொல்லணுமா. तभी वो जो घर की मालिक आके हमसे कहना है तो आप आके ऊपर बैठ जाओ करके। அப்போ நம்ம உயர்ந்த இடத்துல ஃபர்ஸ்டே உட்கார்ந்துட்டா यदि हम पहले ही जाके ऊपर स्थान में बैठ जाएगा तो நம்மளை விட ஒரு பெரியவங்க அங்க வருவாங்க. हमसे बढ़कर एक बड़ा व्यक्ति आएगा। அப்போ அவங்களே வந்து சொல்லுவாங்க நீங்க வந்து என்ன பண்ணுங்க இந்த கீழே இந்த தாழ்ந்த இடத்துல உட்காருங்கன்னு சொன்னா यदि वो लोग आके कहेंगे आप जाके नीचे स्थान में बैठ जाओ करके ऐसे बोलेगा तो நமக்கு எப்படி இருக்கும்? हमें कैसा लगेगा? ரொம்ப நமக்கு வந்து ஹர்ட் ஆயிடும்ல. हमें बहुत जो गलत हो जाएगा हमें। அதனால தான் நம்ம எப்பவுமே என்ன பண்ணணும்? ஒரு தாழ்மை குணம் உள்ளவர்களாக இருக்கணும். इसीलिए हम क्या करना है? हमेशा नम्र की गुण में रहना है। நம்ம எங்க போனாலும் ஒரு உயர்ந்த இடத்துல உட்காரணும்னு நினைக்கவே கூடாது. हम किधर भी जाए एक जो बड़े स्थान में बैठना है करके नहीं सोचना चाहिए। நம்ம கர்த்தரே நம்மள அங்க உட்கார வைக்கணும். प्रभु ही हमें खुद वहाँ पर बिठाना है। அதுதான் நமக்கு மரியாதை. वही हमारे लिए आदर है। அப்புறம் இன்னொரு காரியம் வந்து அவள் முக்காடிட்டு கொண்டாளாம். और एक बात है उन्होंने क्या करती है? घूंघट को डालती है। அப்போ அந்த காலத்துல எல்லாம் மக்கள் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் ட்ரெஸ் போட்டிருப்பாங்க. उस समय उन जमाने में देखेंगे तो जो स्त्री लोग पूरा जो शरीर पूरा कपड़ा पहना रहेंगे। அப்போ வந்து அப்படின்னா ஜென்ஸை பார்த்தா முக்காடிட்டு கொள்வாங்களாம். यदि पुरुष लोग कोई सामने आएगा तो लोग घूंघट टाप लेते हैं। அப்போ முக்காடு என்ன அர்த்தம்னா தன்னுடைய அழகை மறைக்கிறாவ. क्योंकि जो घूंघट का मतलब क्या है? उनकी जो सुंदरता को छिपाती है। அப்போ வந்து நம்முடைய முடி தான் நமக்கு வந்து கனம். जो हमारा जो बाल है वही हमारे लिए आदर है। அதுதான் பழைய ஏற்பாட்டின் காலத்துல புதிய ஏற்பாட்டின் காலத்துல ஏசப்பா சொல்லியிருக்கிறாரு. इसीलिए नया नियम में यीशु पिता कहा है ஏன்னா பெண்கள் வந்து என்ன பண்ணணுமா? ஜெபம் பண்ணும்போது முக்காடிட்டு கொள்ளணுமா. क्योंकि स्त्री लोग क्या करना है? प्रार्थना के समय घूंघट को पहनना चाहिए। அப்போ வந்து அது என்னவா இருக்கும்னா கர்த்தருக்கு மகிமை கனத்தை கொடுக்கிற மாதிரி. वो क्या होता है? प्रभु को जो आदर करने के समान होता है। அப்போ इங்க பாருங்க ரெபேக்காள் வந்து தன்னோட முக்காடுனா நம்மள இப்போ வந்து ஆஃபா தான் போட்டுருக்கிறோம் பாதியா. अभी आज लोग हम क्या करते हैं? जो घूंघट को आधा ही पहनते हैं। அதுவும் இப்போ மாடர்ன் ஆயிடுச்சு. ரொம்ப கீழே இப்படி இறங்கி முடியெல்லாம் தெரியற மாதிரி தான் போட்டுருக்காங்க. आजकल बहुत मॉडर्न भी हो गया है जो एकदम जो बाल सब दिखने जैसा अच्छा नीचे उतर के ही पहनते हैं। அப்பெல்லாம் முக்காடுன்னா தன்னுடைய முகத்தை மறைக்கிற அளவுக்கு முக்காடு போட்டு குனிஞ்சே இருப்பாங்களாம். उस जमाने में क्या करते हैं? घूंघट को पूरा डालकर अपने मुंह को छिपाकर वो मतलब सिर झुकाए रहते हैं। ஆனா பாருங்களேன் இப்போ இந்த ரெபேக்காள் அப்படி செய்யல, தன்னுடைய அழகை மறைச்சா. लेकिन रेबेका वैसा नहीं किया, लेकिन उनकी जो सुंदरता को क्या की? छिपा ली। ஆனா இங்க பார்த்தோட நம்ம வந்து அந்த ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் முதல் சென்டென்ஸ்லயே பார்த்தோம்னா यदि हम उत्पत्ति 24वां अध्याय 16 वचन पहले वचन देखेगा तो அவள் மிகுந்த ரூபவதியா இருந்தாலும் அழகா இருந்தாலும் वो अति सुंदर थी। एकदम मतलब एकदम देखने के लिए अच्छा सुंदर था। அப்போ இப்போ வந்து யாருக்காவது மேரேஜ் ஆக போகுதுன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க? தன்னை பார்க்குற பையன் வந்து நல்லா வந்து நம்மளை சொல்லணும்னு சொல்லிட்டு ரொம்ப மேக்கப்லாம் பண்ணி ரொம்ப அழகை வந்து ஜொலிக்க பண்ணுவாங்கல்ல. आज क्या होता है? जो कोई जो शादी करने के लिए पहले क्या करते हैं? जो लड़के देखने वाले जो क्या करते हैं? लड़के लोग क्या करते हैं? अपने आप को जो एकदम सुंदर बना के मेकअप करके वो लोग दिखाते हैं। ஆனா கர்த்தருடைய வேதம் என்ன சொல்லுதுன்னா लेकिन परमेश्वर की जो शास्त्र क्या कहता है? இந்த உலகத்துல इस दुनिया में எந்த மனுஷனுக்காகவும் நம்மளை அழகுபடுத்தி கொள்ள தேவையில்லை. किसी भी जो मनुष्य के लिए हम अपने आप को सुंदरता करने की जरूरत नहीं है। நம்முடைய அழகு வந்து இருதயத்துல மறைந்திருக்கிற குணம் அப்படின்னு சொல்லிட்டு 1 பேதுருல ஆண்டவர் அழகா தெளிவா கொடுத்திருக்கிறாரு. हमारा जो सुंदर जो हमारे हृदय में छुपा है करके 1 पत्रस में परमेश्वर स्पष्ट
रूप से कहा है। அதை ரெபேக்காள் நல்லா தெரிஞ்சு வச்சிருந்தா. वो रिबका अच्छी तरह जानती थी, அதனால தான் அவங்க என்ன பண்ணாங்க, தன்னுடைய அழகை மறைச்சாங்க. इसीलिए उन्होंने क्या की, अपनी सुंदरता को छिपा ली। நம்ம வந்து எப்பவுமே நற்குணங்களும் உடையவர்களா இருந்தோம்னா यदि हम हमेशा अच्छे स्वभाव के साथ रहेंगे तो அதுதான் நம்முடைய அழகு. वही हमारे लिए सुंदर है। நம்ம எப்படி வேணா குண்டா இருக்கலாம், हम कैसा भी मोटा हो, ஒல்லியா இருக்கலாம், जो पतला हो, கருப்பா இருக்கலாம், काला हो, வெள்ளையா இருக்கலாம், गोरा हो, இல்ல வந்து ஷேப் இல்லாம இருக்கலாம். जो बिना जो शेप के रहते हो, ஆனா கர்த்தர் அதையெல்லாம் பார்க்கிற தேவன் இல்ல. लेकिन प्रभु वो सब नहीं देखता है। ஆனா நம்முடைய இருதயத்துல மறைந்திருக்கிற குணத்தை தான் அவர் பார்க்கறாரு. जो हमारे हृदय में जो छिपा हुआ है उस गुण को परमेश्वर देखता है। அதனால நம்ம வந்து மத்தவங்க நம்மளை பார்க்கணுன்றதுக்காக அழகுபடுத்திக்க படுத்துறத ஆண்டவர் விரும்புறது இல்ல. जो दूसरे लोग हमें देखना है करके हमें अपने आप को सुंदरता करना वो परमेश्वर नहीं चाहता है। அப்போ ரெபேக்காள் மூன்றாவது குணம் என்ன, தாழ்மை உடையவளாக இருந்து தன்னுடைய அழகை மறைக்கிறவர்களா இருந்தார். जो रिबका का तीसरा गुण क्या है, जो एकदम नम्र होकर अपने सुंदरता को छिपाती थी। அப்புறம் நான்காவது பாத்தீங்கன்னா उसके बाद चौथा हम देखेगा तो அவள் வந்து கர்த்தரோடு பேசுனா, எல்லா காரியங்களையும் கர்த்தருக்கு தெரியப்படுத்தினா. उन्होंने क्या करती है, परमेश्वर के साथ बात करती है, बहुत सारे कार्य को परमेश्वर को बताती है। அது வந்து ஆதியாகமம் 25ஆம் அதிகாரம், वो उत्पत्ति 25वां अध्याय 22 23 வசனங்களை நீங்க வீட்ல படிச்சு பாருங்க. 22-23 वचन आप घर पे पढ़ सकते हो। அங்க வந்து என்ன பண்ணாங்க, இவங்க வந்து ஆனா முதல்ல ரட்சிக்கப்பட்டவங்க கிடையாது. पहला ये लोग उधार नहीं पाए थे, இவங்க வந்து விக்கிரகத்தை தான் ஃபர்ஸ்ட் வணங்கிட்டு இருந்தாங்க. ये लोग पहला जो मूर्ति पूजा करने वाले थे। ஆனா ஈசாக்கு திருமணம் பண்ண பிறகுதான், जो ईसाहा को विवाह करने के बाद ही கர்த்தராகிய தேவனை பத்தி அவங்களுக்கு தெரியும். जो प्रभु परमेश्वर के बारे में उन्हें पता ஆனா है। அவங்க அவங்களுடைய கணவனுடைய அந்த கடவுளை உறுதியா பிடிச்சுக்கிட்டாங்க. जो उनकी पति का जो परमेश्वर को उन्होंने एकदम दृढ़ से पकड़ ली। இப்போ இவங்களுக்கு குழந்தை இல்லாம இருந்துச்சு. अभी इनके लिए संतान नहीं थी। அப்போ அவர் ஈசாக்கு வந்து இவருடைய கணவர் வந்து ஆண்டவர்கிட்ட வேண்டுதல் செய்து, तभी उनकी पति परमेश्वर के पास जो विनती मानकर, அப்புறம் வந்து ஆண்டவர் ஒரு குழந்தைய கொடுக்கறாரு. तभी परमेश्वर बच्चे देता है। அதுல 2 குழந்தைகள் இருந்ததுனால उनके पेट में 2 बच्चे थे, इसीलिए அதனால அவங்க 2 பேரும் வயித்துல முட்டிட்டு இருக்காங்க. वो दोनों आपस में लड़ रहे हैं। அத குறித்து ஆண்டவர்கிட்ட விசாரிக்கும்படியாக போனாங்களாம். उसके बारे में परमेश्वर के पास पूछताछ करने के लिए गई थी। அப்போ வந்து கர்த்தர் அவங்களுக்கு சொல்றாங்க, உன்னுடைய வயித்துல 2 சந்ததிகள் பிறப்பாங்க. तभी परमेश्वर कहता है, तेरे पेट में से दो जाति लोग उत्पन्न होंगे, அவங்க மூலமா ராஜாக்கள் எல்லாம் வருவாங்க. उनके द्वारा राजा लोग आएंगे। ஆனா வந்து என்ன பண்ணுவான், தம்பி அண்ணனை ஆண்டு கொள்ளுவான் लेकिन जो छोटे भाई बड़े भाई को राजे करेगा। அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நமக்கு அதெல்லாம் தேவையில்லை. वो सब हमें आज जरूरत नहीं है। நீங்க வந்து 25ஆம் அதிகாரம் आप 25वां अध्याय 22 23 வசனங்களை வீட்ல நீங்க படிச்சு பாருங்க. जो घर पे 22 और 23 वचन पढ़ के देखो। அப்போ வந்து ஒரு குடும்ப தலைவியா இருந்தா, यदि घर की जो मालिकनी होते तो நமக்கு கர்த்தரோடு பேசுகிற ஒரு அனுபவம் தேவை. हमें प्रभु के साथ बात करने वाला एक जो अनुभव चाहिए। நம்ம எதை செஞ்சாலும் हम जो कुछ करें அதெல்லாம் நம்ம கர்த்தரிடத்துல முதல்ல சொல்லணும். वो सब पहला प्रभु के पास हम कहना है। பாருங்க, ரெபேக்காள் வந்து தன்னுடைய கணவர்கிட்ட போய் கேட்கல. देखो रेबेका पहला जाके उनके पति के पास नहीं पूछा। அவங்க அழகா சொல்லியிருக்கா, அவ கர்த்தரிடத்துல விசாரிக்கும்படியாக போனான். यहाँ पर अच्छा लिखा है, उन्होंने प्रभु के पास पूछने के लिए गई। இப்போ ஒருவேளை நமக்கு எந்த ஒரு காரியங்கள் தேவைப்பட்டாலும் சரி, हमें जो कुछ कार्य की जो आवश्यक है तो இல்ல கஷ்டமோ நஷ்டமோ, कष्ट हो या नष्ट हो, துன்பம் வந்தாலும் சரி இன்பம் வந்தாலும் சரி, दुख हो या खुश हो, எல்லாத்தையும் குறித்து நம்ம முதல்ல கர்த்தரிடத்துல சொல்லிடணும். सबके बारे में पहला हम प्रभु के पास हम कहना है। இப்போ இது ஏன் இப்படி நடந்தது, இது ஏன் இப்படி நடந்துச்சுன்ட்டு நம்ம ஏசப்பா கிட்ட விசாரிக்கணும். ऐसा क्यों हुआ, ये क्यों हुआ करके पहला यीशु पिता के पास पूछना है। ஆனா நம்ம என்ன பண்ணுவோம், लेकिन हम क्या நம்ம करते வீட்ல हैं, இருக்கிறவங்க கிட்ட போய் சண்டை போடுவோம். हमारे जो घर पे रहते हैं उनके पास जाके क्या करते हैं, झगड़ा करते हैं। உன்னாலதான் அப்படி ஆயிடுச்சு, तेरे वजह से वैसा हुआ, உன்னாலதான் இப்படி ஆயிடுச்சு. तेरे वजह से ऐसा हुआ। இல்ல, இனிமே நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பாடம் என்னன்னா, आज से हम सीखने वाला कार्य क्या है, நம்ம எது வந்தாலும் கர்த்தரிடத்துல முதல்ல விசாரிக்கணும். जो कुछ आए पहला प्रभु के पास हम पूछेंगे, அவர்கிட்ட நம்முடைய காரியங்கள் எல்லாத்தையும் சொல்லணும். उसके पास हमारे कार्य के पूरा हम कहेंगे। அதே போல நம்ம அவர்கிட்ட பேசுகிற ஒரு அனுபவம் நமக்கு தேவை. उसी तरह हम उनसे बात करने वाले एक अनुभव चाहिए। அப்போதான் கர்த்தர் வந்து அந்த காரியங்களை பொறுப்பெடுத்து அவர் எல்லா காரியங்களும் நம்முடைய எல்லா கஷ்ட நஷ்டங்கள் எல்லாத்தையும் லகுவா மாற்றுவார். तभी परमेश्वर उस कार्य को हाथ में लेकर
बहुत सारे जो कार्य में हमें क्या करेगा, संभालेगा। இப்போ வந்து கடைசி பாயிண்ட் என்னன்னா கர்த்தருடைய சித்தத்தை அறிந்து செயல்பட்டான். वो आखिर पॉइंट क्या है, वह परमेश्वर की इच्छा को एकदम जानकर उसी की तरह काम किया है। பாருங்க ஆதியாகமம் 27ஆம் அதிகாரத்துல हम देखेंगे उत्पत्ति 27 वचन अध्याय में, இங்க 6ஆம் வசனத்துல இருந்து 17ஆம் வசனம் வரைக்கும் நீங்க வீட்ல படிச்சு பாருங்க. यहाँ पर 6वां वचन से लेकर 17 वचन तक आप घर पे पढ़ के देखो। சொல்றேன், फिर से हम कहते हैं ஆதியாகமம் 27ஆம் அதிகாரம் उत्पत्ति 27 अध्याय 6ஆம் வசனத்துல இருந்து 17ஆம் வசனம் வரைக்கும் 6वां वचन से लेकर 17 वचन तक வீட்ல நீங்க படிச்சு பாருங்க. घर पे आप पढ़ के देखो। இங்க வந்து அவ கர்த்தருடைய சித்தத்தை அறிந்து அதுக்கேற்ற மாதிரி செயல்படுறான். यहाँ पर परमेश्वर की इच्छा क्या है करके उसे जानकर उसके अनुसार काम करती है। அந்த நாட்கள்ல வந்து ஈசாக்கு வந்து ஏசாவை ஆசீர்வதிக்கும்படியாக அப்படி சொல்றாரு, நீ வனத்திலிருந்து வேட்டையாடி முதலாவது எனக்கு கொண்டு வா. ईसाक यहाँ पर कहता है, तो हमने पहला जो पुत्र, जो बड़े भाई, जो बड़े लड़का है, ईसा के पास कहता है तो जाकर जो जंगल में जाकर एक जो जानवर को मारकर उसे पकाकर मेरे लिए लेके आ, तुम्हें तुझे आशीष करना है। நான் சாக போறேன், मैं मरने वाला हूँ, நான் அதுக்கு முன்னாடி அதை சாப்பிட்டு உன்னை நான் ஆசீர்வதிக்கிறேன். उसके पहले मैं वो खाकर तुझे आशीष करना है। ஏன்னா அந்த காலத்துல வந்து क्योंकि उन जमाने में தகப்பனார் என்ன சொல்றாரோ அது அப்படியே நடக்கும். जो पिता वो कहता है वो वही सब ऐसा हो जाएगा। அவங்க ஆசீர்வதிச்சா ஆசீர்வாதம் தான், यदि वो आशीष किया तो वो आशीष है, அவங்க சாபம் போட்டா அது சாபம் தான். वो शापित दिया तो वो शाप है। ஏன்னா அவங்க கர்த்தருக்கு முன்னாடி நீதிமானா வாழ்ந்தாங்க, क्योंकि वो लोग प्रभु के सामने धर्मी थे। ஆனா இங்க வந்து இத வந்து ரெபேக்காள் கேட்டுக்கொண்டிருந்தாள். यहाँ पर रेबेका ने एकदम सुन रही थी, ஏன்னா அப்போ வந்து ஆண்டவர் வந்து வயித்துல குழந்தைங்க இருக்கும்போதே சொல்லிட்டாரு, क्योंकि परमेश्वर उनकी पेट में बच्चे होते ही कह दिया है, அவன் சின்னவன் தான் பெரியவன் ஆண்டு கொள்வான், जो छोटे लड़का है बड़े को प्रबल करेगा करके। ஏன்னா பெரியவனுக்கு ஒரு சேஷ்ட புத்திர பாகம்னு ஒண்ணு இருக்குது இல்ல, जो बड़े लोग का एक जो मुख्य का जो श्रेष्ठ का जो पुत्र का भाग्य है। அப்படின்னா ஒரு தகப்பனுடைய சொத்தை வந்து 3 பங்கா பிரிப்பாங்க. देखो पिता का जो दौलत को 3 भाग करते हैं, அதுல 2 பங்கு பெரியவனுக்கு போயிடும், उसमें 2 भाग बड़े लड़के के जाते हैं, ஒரு பங்கு தான் வந்து சின்னவனுக்கு வரும். उसमें 1 भाग है छोटे लड़के को ஏன்னா मिलता है। அப்பா இறந்த பிறகு क्योंकि पिता मरने के அந்த बाद குடும்பத்தை ஃபுல்லா அந்த பெரியவர் தான் விசாரிச்சு நடத்தணும். वो पूरा घर पूरा जो बड़े जो लड़का है पूरा क्या करना है, संभाल के लेके जाना है। இப்போ இந்த ஆசீர்வாதமும் யாக்கோபுக்கு வந்துச்சு. अभी यही आशीष भी याकूब को आया है। இனிமே கொடுக்க போற ஆசீர்வாதம் யாக்கோபுக்கு தான் வரணும்னு சொல்லிட்டு அவங்க கவனமா இருந்தாங்க. जो और आने वाले जो आशीष भी याकूब की मिलना है करके उन्होंने एकदम सावधान में, ஏன்னா இது கர்த்தருடைய சித்தம். क्योंकि ये प्रभु का इच्छा है। ஒருவேளை யாரை பெரியவன் ஆக்கணும்னு சொல்லிட்டு நம்முடைய கையில இல்ல, हो सकता है हमें किसको बड़ा करने करके हमारे हाथ में नहीं हो सकता है। நம்ம ஒருவேளை பெரியவனை தான் நியமிச்சிருக்கலாம், हम बड़े लोग को हम क्या नियम किया रहेंगे, ஆனா கர்த்தருடைய சித்தம் அது சின்னவன் மேல இருக்கும். लेकिन प्रभु का इच्छा छोटे लड़के के साथ रहेगा। அப்ப ஆனா சின்னவனை தான் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார், तभी परमेश्वर छोटे लड़का को आशीष करेगा। அப்போ வந்து இங்க நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா அந்த 27 அதிகாரம் ஃபுல்லா यहाँ पर 27 वचन अध्याय पूरा पढ़ के देखेगा तो ஈசாக்குக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கும்படியாக ரெபேக்காள் வழி நடத்துறாங்க. जो ईसा को जो ईसा आशीष देने के लिए रिबका उसकी अगुवाई करती है। அப்ப பாருங்க ரெபேக்காள் மூலமா தான் ஈசாக்குல யாக்கோபுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கும்படியாக ரெபேக்காள் வழி நடத்துறாங்க. याकूब को आशीष देने के लिए रिबका अगुवाई करती है। அப்போ யாக்கோபுக்கு யாரால ஆசீர்வாதம் கிடைச்சிச்சு? ரெபேக்காள் மூலமா தான் ஆண்டவர் அந்த ஆசீர்வாதத்தை பெற்று கொடுக்கறாரு. जो याकूब को आशीष किसके द्वारा मिला है, वो रिबका के द्वारा ही परमेश्वर उसे सफल किया है। இந்த யாக்கோபுடைய சந்ததியில தான் இயேசு கிறிஸ்துவே வந்தாரு. ये याकूब की जो वंशावली में ही यीशु मसीह आया है। அப்போ நமக்குள்ள இந்த 5 விதமான குணங்களும் இருக்குதா? आज हम देखेंगे इस जो 5 स्वभाव हमारे अंदर है क्या, நம்ம சோதிச்சு பார்ப்போம். இன்னைக்கு हम अपने आप को जानकर देखेंगे। நம்ம வந்து சுறுசுறுப்புள்ளவங்களா இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புறாரு. हम एकदम उत्साह के साथ एकदम काम करने वाले के सामान होना है। அப்ப நமக்கு யாரு தேவையோடு இருக்கிறாங்க, ஏழைங்களா இருப்பாங்க, ஒண்ணுமே இல்லாம இருப்பாங்க, அப்படிப்பட்டவங்களுக்கு நம்ம கையை திறந்து அவங்களுக்கு உதவி செய்கிறவர்களாக இருக்கணும். जो कुछ जरूरत के साथ, कष्ट के साथ, जो चाहत के साथ रहते हैं, गरीब में से बढ़ते हैं,
उन लोगों के लिए हम क्या करना है, उसको ज़रूरत क्या है जानकर उनके लिए हमारे हाथ को फैलाकर मदद करना है। சில பேர் பாருங்கன்னா இருக்கிறவங்களுக்கே அவங்களுக்கு வந்து பெருமை கிடைக்கணும்னு சொல்லிட்டு கொண்டு போய் கொடுப்பாங்க. कुछ लोग देखेंगे तो जो है उनके उनके क्या करना है, जो हमें नाम मिलना है, घमंड होना है करके उनके जाके देता है। அதெல்லாம் ஆண்டவர் விரும்புறதே இல்ல. वो सब परमेश्वर नहीं चाहता है। அப்புறம் மூன்றாவதாக நமக்கு தாழ்மை குணம் இருக்கணும். तीसरा हमारे लिए एक नम्र गुण होना चाहिए। நம்மளை தாழ்த்தும் போது கர்த்தர் நம்மளை உயர்ந்த அடைக்கலத்துல வைப்பாரு. हम अपने आप को नम्र करेंगे तो परमेश्वर हमें क्या करेंगे, ऊंचे स्थान में रखेंगे। ஒரு உயர்ந்த ஸ்தானத்துல கொண்டு வந்து நிறுத்துவார். एक ऊंचे स्थान में परमेश्वर हमें खड़ा करेंगे। நம்ம வந்து எந்த மனுஷங்களுக்காகவும் நம்ம என்ன பண்ணக்கூடாது, நம்மளை அழகுபடுத்திக்க கூடாது. हम किसी भी मनुष्य के लिए हम अपने आप को सुंदर नहीं बनाना चाहिए। நம்ம கர்த்தருக்காக மட்டும்தான் நம்ம அழகுள்ளவர்களாக மாறணும். हम केवल प्रभु के लिए हम क्या करना है, हम सुंदर होना चाहिए। நான்காவது வந்து அவள் கர்த்தரோடு பேசினா அவளுடைய எல்லா காரியங்களையும் கர்த்தர்கிட்ட போய் அறிவிச்சா. और चौथा जो कार्य है, उन्होंने जो कुछ कार्य है प्रभु के, जो पहला परमेश्वर के साथ बात करती थी और जो कुछ कार्य था वो सब परमेश्वर के पास जाके पूछने लगी। ஐந்தாவது வந்து கர்த்தருடைய சித்தத்தை அறிந்து செயல்பட்டாள். पांचवा, उन्होंने परमेश्वर की इच्छा को जानकर वो काम करती थी। இது எல்லாமே வந்து இந்த ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 25ஆம் அதிகாரம் 27ஆம் அதிகாரத்துல இருக்கு. या सब इसमें जो उत्पत्ति 24वां अध्याय 25वां अध्याय और 27वां अध्याय में है। இதெல்லாம் நீங்க வந்து கவனமா வீட்ல எப்ப டைம் இருக்குதோ நீங்க படிச்சு பாருங்க. ये सब आप क्या करो, एकदम जो आपको समय मिले तो आप ध्यान से पढ़ के देखो। கர்த்தர் உங்களோட பேசுவாரு. प्रभु आपके साथ बात करेंगे। இன்னும் உங்களுக்கு தெரியாத காரியங்கள் எல்லாம் ஆண்டவர் வந்து வெளிப்படுத்துவாரு. और भी आपको नहीं जो मालूम है वो सब कार्य को परमेश्वर आपको बताएंगे। और ரெபேக்காள் போல நம்மளையும் ஆண்டவர் என்ன பண்ணுவாரு, ரெபேக்காள் மூலமாக யாக்கோபு ஆண்டவர் ஆசீர்வதித்து அந்த சந்ததியில தான் இயேசு கிறிஸ்து பிறந்தாரு. जैसा परमेश्वर ने रेबका को आशीष किया, रेबका के द्वारा ही परमेश्वर याकूब को आशीष करके उस वंशावली में यीशु मसीह आया, वैसा आपको आशीष करेंगे। அதே போல ஆண்டவர் நமக்கும் ஒரு சந்ததியை ஆண்டவர் ஏற்படுத்துவாரு. उसी तरह परमेश्वर हमारे लिए भी एक जो संतान, जो वंशावली को परमेश्वर तैयार करेंगे। இந்த வசனங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாரு. ये वचन को परमेश्वर आशीष करेंगे। இதன்படி நம்ம நடக்கும்போது, इसके अनुसार हम चलते समय, நம் ரெபேக்காவை ஆசீர்வதித்த தேவன், रिबका को आशीष किया परमेश्वर, அவளுக்கென்று ஒரு சந்ததியை ஏற்படுத்தின தேவன், उनके लिए एक जो वंशावली को तैयार किया परमेश्वर, நமக்கும் நம்மையும் ஆசீர்வதித்து हमें भी आशीष कर कर அவளுக்கு நமக்கும் ஒரு சந்ததியை ஏற்படுத்தி हमें हमारे लिए भी एक जो वंशावली को जो तैयार कर कर நம்மள உயர்ந்த அடைக்கலத்துல உயர்ந்த ஒரு ஸ்தானத்துல வைப்பாரு. हमें एक जो ऊंचे गढ़ में, ऊंचे स्थान में हमें खड़ा करेंगे। இதற்காக நம்ம ஜெபம் பண்ணுவோமா? इसके लिए हम प्रार्थना करेंगे। எங்களை அதிகமாய் நேசிக்கிறதான எங்கள் நல்ல பிதாவே, हमें अधिक से प्रेम करने वाला हमें स्वर्गीय पिता, நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ये अच्छे समय के लिए हम आपको धन्यवाद कहते हैं। ரெபேக்காளுடைய 5 விதமான குணங்களை நாங்கள் பார்த்தோம் ஆண்டவரே. रिबका के 5 तरह के जो स्वभाव को हम देखा है परमेश्वर। அதே போல கர்த்தாவே, उसी तरह परमेश्वर பார்த்து கொண்டிருந்தான ஒவ்வொரு சகோதரிகளுக்கும் இது பிரயோஜனம் உள்ளதாக மாற்றுங்க ஆண்டவரே. जो देखने वाले हर एक जो बहन के लिए इस जो उपयोग होने के लिए आपने कृपा की। ரெபேக்காளை ஆசீர்வதித்து அவளுக்கு ஒரு சந்ததியை கொடுத்து, रिबका को आशीष करके उनके लिए एक जो संतान देकर அவளை உயர்ந்த ஸ்தானத்துல வைத்த தேவன், उन्हें जो उनको ऊंचे स्थान में रखा परमेश्वर, ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொருவரையும் அப்படியாக நீ மாற்ற வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. जो कुछ सौंपता है उन सबको आप जो वैसा ही करने के लिए हम प्रार्थना करते हैं। நீ அப்படியே செய்யப்படுறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். आप वैसा ही करने वाले आपके लिए इसलिए धन्यवाद कहते हैं। நீ நேரம் முழுதுமா உம்முடைய கரத்துல இருக்கிறோம். बाकी समय पूरा आपके हाथ में सौंपते हैं। நீங்க ஒவ்வொருத்தரோடும் கூட இருங்கப்பா. आप हर एक संग रहो परमेश्वर, நீங்களே வழி நடத்துங்க. आप भी अगुवाई कीजिए। நீ நேரம் முழுதுமாக உம்முடைய சமூகத்தில் தருகிறோம். बाकी समय पूरा आपके हाथ में सौंपते हैं। மீட்பர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம். उद्धारकर्ता यीशु मसीह के नाम से हम प्रार्थना करते हैं। ஜீவனுள்ள நல்ல பிதாவே, जीवित अच्छे पिता, ஆமென். आमीन।